உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி தீமையான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டிலும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்: மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி குருவுடன் இந்த மங்களக்காரகனான செவ்வாய் பகவான் இணைகிறார். இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி யோக பலன் நடக்க போகுதுன்னு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த குரு மங்களக்காரகனுடைய யோக பலன் என்ன மாதிரி இருக்கும், எதனால் இந்த குரு மங்கள யோகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர். நினச்ச விஷயத்தை செய்யறதுக்கான தகுதியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அதனால தான் குரு பயிற்சியை பெருசாக சொல்கிறோம். அந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடியவர் என்னென்னா, ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்மளால் செய்ய முடியுமா, நிறைய பேருக்கு தடைகள் வரும். நீங்கள் சில விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சா கூட, செஞ்சு முடிச்செல்லாம் நினச்சா கூட உங்களால் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவே நிறைய பேருக்கு எந்திரிக்க முடியாத சூழ்நிலை வரும். அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய தகுதியை, ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடன் இணைந்து இந்த மங்களக்காரகனான செவ்வாய், இந்த மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சுப நிகழ்ச்சிகளை, மங்களகரமான விஷயங்கள்னால் மனதுக்கு பிடித்த விஷயங்கள்னு அர்த்தம். அப்போ அந்த மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தகுதியை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அப்போ எந்த மாதிரி மனதுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் செஞ்சால் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்து நிறைய ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வேலை எப்போ போகும்னு தெரியாது. நிறைய பேர் உணவு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க, வேலையில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அதேமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அட்வைசரி ஃபீல்டில் இருப்பீங்க, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பீங்க. நிறைய பேர் காலேஜில் வேலை செய்வீங்க. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஏஜென்சி, இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கீங்க, ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு வேலை மாற்றத்துக்கான காலகட்டம். உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை சார், எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸ் மாறினா தான் பிரச்சனை தீரும், ஆனால் மாறினா எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் மாறும்போது எனக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு தெரியல, அதனால் நான் அமைதியாக இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன் சார், என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அப்படியே வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கேன், பெரிய இன்க்ரிமெண்ட்லாம் இல்லை, பெரிய வருமானம்லாம் இல்லை, செத்து பொழைச்சிட்ருக்கோம் சார், டெய்லி நிறைய வேலை தான் நிறைய இருக்கே தவிர பிரச்சனை தான் நிறைய வருதே தவிர நம்மளால் செய்ய முடியாத நீங்கள் சொன்ன மாதிரி தடைகள் தான் நிறைய வருதே தவிர, ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான தருணம். வேலை மாற்றம் பண்ணலாம். அந்த வேலை மாற்றம் முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களால் முடியாதுன்னு நினச்சிட்டிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள், மூல நட்சத்திரக்காரர்கள், இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும், இதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, அதனால தான் முன்னேற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த வேலை போயிட்டால் நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா நிறைய பேரை பார்த்து பயந்து போயிருக்கீங்க. அதை முதல்ல ஓரம் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை பேசுனாங்களோ, நீங்களாம் வேறு வேலையே மாற முடியாது, உங்கள் ஆஃபீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, உங்கள் மேலதிகாரியே சொல்லியிருப்பார், எங்கள் கம்பெனியில் இல்லைன்னா நீங்களாம் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது கூட சொல்லியிருப்பார். அவங்கெல்லாம் அவர் எதிர்க்கே ஒரு வேலை மாற்றம் பண்ணி, நானும் பாரு உன்னோட போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நான் வேலை சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம். அங்கே செவ்வாய் பகவானுடன் குரு இணையும் போது என்ன, எவ்வளோ பெரிய சத்ருவாக இருந்தாலும் சரி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் மங்களக்காரன் கொடுப்பார்.
அப்போ ஆஃபீஸில் சண்டைகள் பிரச்சனை அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம், ஆஃபீஸ் மாற்றம் பண்ணக்கூடிய நேரம், அதற்கான வேலைகளை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் செய்யலாம். இல்லை சார் நான் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, வெளிநாடு தான் போகணும்னு நினைக்கிறேன் சார், வெளிநாடுக்கு பணம்லாம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சார், இந்த காலகட்டம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சார் வெளிநாடு எனக்கு ஆஃபீஸ்லேயே அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா இன்னொருத்தர் அமைச்சிட்டாங்க, ஏன்னா வெளிநாடுக்கு பார்த்தீங்கன்னா வீசா வந்து கேன்சல் ஆகி போயிடுச்சு, இப்படி நினைக்கிறவங்க இந்த 42 நாட்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உறுதியாக கிடைக்கும். நீங்கள் ஃபைட் பண்ணி வெளிநாடு போய் வேலை செய்வேன், எனக்கு வெளிநாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க, வெளிநாட்டில் வேலை கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு தருணம், அதில் ஜெயிக்கக்கூடிய தருணம், அதை தைரியமாக செய்யுங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயே நான் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார், ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கீங்க. நான் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படியே பொழைச்சிட்டு இருக்கேன் சார் வெளிநாடு தான் பேர், பெரிய சந்தோஷமாக நான் இல்லை என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய நேரம். அந்த 7 சனி என்ன தான் முடிஞ்சு உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சால் கூட சில பேருக்கு மாற்றம் பண்ணலாமா வேணாமா, வேலையை விட்டுட்டா இதை விட்டு வேறு எங்கேயா போனால் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் வெளிநாட்டில் வேலை தேடக்கூடிய தருணம். இல்லை சார் வேலைலாம் தேடி ட்ரை பண்ணிட்டேன் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் ஒரு 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 இதோடு வச்சுருக்கீங்க, எனக்கு வீசா முடிய போகுது, எனக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது, நான் எல்லாம் அந்த நாட்டிலேருந்து திரும்பி வரணும், அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். நீங்கள் திரும்பிலாம் வரமாட்டீங்க, அங்கேயே ஒரு வேலை தேடுவீங்க, வேலை கிடைக்கும், அங்கேயே சம்பாதிப்பீங்க, அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அங்கேயே ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர், அங்கேயே ஒரு க்ரீன் கார்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்கல சார், எனக்கு 7 சனி காலகட்டத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பது செய்யலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா கடன் மட்டும் வாங்கக்கூடாது இந்த காலகட்டத்தில், இந்த 42 நாளில் கடன் மட்டும் வாங்கக்கூடாது. எப்படி சார் கடன் வாங்காமல் என் வாழ்க்கையை ஓட்டுறது, நான் மாதம் சம்பளத்தையே கடன் வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன், தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. நான் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போகிறேன், எனக்கு ஒரு லோன் கிடைக்கிது, இப்போ இல்லை வெளில ஒருத்தட்ட கேட்டிருக்கேன் அவர் பணம் தரேன்ருக்காரு, இல்லை நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு பணம் ஒருத்தர் தரேன்ருக்காரு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம், நான் ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் வாங்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கினீங்கன்னா இந்த காலகட்டம் பிரச்சனையை கொடுத்துரும், அந்த கடனை தீர்க்க முடியாத கடனாக மாறிடும். அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிங்க, வரவுகளை பற்றி யோசிங்க, யாரெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு பணம் அப்படின்னு தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சார் எனக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் தான் சார் பேங்க் லோனே சேங்ஷன் ஆகும், ரொம்ப நாளாக தராதவர் தரேன்னு சொல்லிட்டாரு சார், நான் என்ன சார் பண்ணுறது, இந்த மாதம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் வாங்குங்க, அதை பயன்படுத்துறது அடுத்த மாதம் பயன்படுத்துங்க, இந்த 42 நாள் கழித்து பயன்படுத்துங்க, கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இந்த 42 நாள் மட்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணு பார்க்குறது, ஒரு வரன் பார்க்குறது, நிச்சயம் பண்ணுறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே ஏதாவது ஒரு தப்பு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை சார் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே ஒரு பையன் இப்போ என் பொண்ணுக்கு இப்போ தான் ஒரு வரன் கிடைக்குது, என் பையனுக்கு வரன் தான் கிடைக்குது அப்படின்னா எல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி வைங்க. அதை நிச்சயதார்த்தம்லாம் அடுத்த 42 நாள் கழித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சிறப்பு. அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தீரக்கூடிய நேரம், அந்த குழந்தை பேர் பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதுமாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு கோர்ட்டு கேஸ் நடக்குது, எனக்கு கோர்ட்டில் என் கணவர் கேஸ் போட்டார் சார், நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் மனைவி கேஸ் போட்டிருக்காங்க, நான் ஜெயிக்க பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய நேரம், அதனால் போய் சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க பேசாதீங்க, பேசாமல் இந்த 40 நாள் அமைதியாக இருங்க. போனீங்கன்னா அங்கே சண்டை சச்சரவு கைகலப்பாகி போலீஸ் ஸ்டேஷன் தகராறுலாம் போக வேண்டியிருக்கும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம், ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் வரத்துக்கான நேரம், அதனால் பிபி இருக்கவங்க சுகர் இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதுமாதிரி வயதானவர்கள் ரொம்ப முக்கியமாக வீட்டில் நடக்கும்போது செய்யும்போது நீங்கள் கீழே விடுறதுக்கான தருணமாக இருக்குது, ஒரு விபத்து நடப்பதற்கான தருணமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வயதானவர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அவங்க கொடுத்த பணம் வரவே வராதுன்னு நினச்ச பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பது பணம் வெளில கொடுத்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்தாவே என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த பணம் வரவுகளுக்கெல்லாம் வர்றதுக்கான நேரம், அதுக்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பது செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு மங்கள யோகம் ஏற்கனவே இருந்து ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் நடக்கும்.
தீமையான பலனுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. நம்ம அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.